எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். அசோக், ஹலோ, வணக்கம் அசோக். வணக்கம் அசோக், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்களா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அசோக். அசோக், இப்போ ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. மைவி3 உடைய விஷயங்கள் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. மைவி3 உறுப்பினர்கள் எல்லாம் போய் உங்க மேல கேஸ் கொடுக்கற அந்த அதாவது கலெக்டர் ஆபீஸுக்கு போய் மனு கொடுக்கறது அப்படிங்கறது வந்து இப்போ யூடியூப்ல அது இதுன்னு போட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ மைவி3 கேஸ பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன ஒவ்வொன்றுமே நடந்துட்டு வர்றத பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் வந்து அது மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது நடந்துச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எம்டி வந்து அரெஸ்ட் ஆவாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அவரே வந்து சரணடைய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து சரணடைஞ்சிருக்காரு. ஏன்னா சட்டத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து வேற வழி இல்ல, அவரு தப்பிக்க முடியாது. இதுக்கு அவர் என்னவோ அதுக்கு வந்து பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலைக்கு வருவார்னு சொன்னீங்க. அதே மாதிரி வந்திருக்கு. இனி அடுத்தடுத்து எந்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கறத எனக்கு நீங்க சொல்லணும். அதுக்கு முன்னாடி இப்போ மக்கள் வந்து அந்த கலெக்டர் ஆபீஸுக்கு போய் மனு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லணும் எனக்கு. அதான் என்னன்னாங்க, இப்போ இது அவங்களுக்கு புரியாம பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு புகார் கொடுத்துட்டு அதை வந்து வழக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஒரு புகார் வந்து கொடுக்கப்பட்டா, இப்ப கலெக்டரேட்ல ஒரு புகார் கொடுக்கப்பட்டா அதை வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கலெக்டர் அனுப்பி வைப்பார். இப்ப வந்து நீங்க வந்து கல்வி சம்பந்தமான அது கல்வித்துறைக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துறைக்கு. இப்ப நீங்க வந்து இப்ப என் மேல புகார் கொடுத்துக்கிட்டு அது வந்து போலீஸுக்கு அவங்க அனுப்பி வைப்பாங்க. அங்க வந்து அவங்க வந்து பாப்பாங்க இது என்ன கேஸ், இதுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு, இதை வந்து அவங்க வந்து விசாரிப்பாங்க. இது எப்படி என்ன எதுன்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து இதுல வந்து முகாந்திரம் இருந்துச்சுன்னா வழக்கு பதிவு செய்வாங்க. இது ஏற்கனவே வந்து இந்த கம்பெனி இந்த ஆளை கூப்பிட்டு வந்து கோயம்புத்தூர்ல கேஸ் அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டுன்னு அதை வந்து சட்ட ரீதியா சந்திக்காம ஆளை கூப்பிட்டு வந்துதான் அது எக்ஸ்போஸ் ஆகி ஊருக்குள்ளா எல்லாத்துக்கும் மைவி3 ஆச்சுன்னா என்னன்னு தெரிய வந்து அதுக்கப்புறம் இது வந்து கம்ப்ளீட் மோசடின்னு எல்லா யூடியூப்ல சேனலும் கிழிச்சு இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. இப்போ அதே கேஸ் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் இதுவே அவங்களுக்கு புரிய மாட்டேது. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் போலீஸே சுமோட்டோவா இந்த வழக்கு எடுத்திருக்கிறாங்க. அப்படி எடுத்திருக்காங்கன்னா முகாந்திரம் இருந்தனாலதான் வந்து அவங்க வழக்கு பதிவு பண்ணி இப்போ டிஜிபி கிட்ட சிசிபி வழக்கு பதிவு பண்ணி அப்ப டிஜிபி ஐயா கிட்ட போய் அங்கிருந்து இஓடபிள்யூக்கு வந்து இஓடபிள்யூல வந்து ஒரு ஐஓ ஆபீஸர் போட்டு விசாரணை பண்ணி இப்ப கோர்ட்டு மட்டும் போயிருக்கு. கோர்ட்ல இவர் நீதிபதி மாண்புமிகு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லுக்கிங் அட் த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ், அதாவது இந்த கேஸோட உண்மைத்தன்மைகளை பார்க்கும்போது மெனி டெபாசிட்டர்ஸ் ஆர் சீட்டட், அதாவது அதிகமான முதலீட்டாளர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள்னு நீதிபதி சொல்லியாச்சுங்க. ஓகேங்களா? இந்த நிலைமைக்கு போயிருக்கு. இதுக்கப்புறமாச்சும் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கணும். திரும்பவும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எல்லா கலெக்டரேட்லயும் இவங்களுக்கு இந்த இது ஏற்கனவே அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு. இதுவும் வந்துச்சுன்னா அவங்க வந்து எடுத்து இதை வந்து எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அதான பண்ண போறாங்க. அதுதான் அந்த நிலைமைக்கு தான் போகும். ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு 10 இடங்கள் வந்து பின்னோக்கி தள்ளி விட்டுருக்காங்க. ஒரு தற்கூரியோட பேச்சை கேட்டு வந்து ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து ஒரு 10 அடி திருப்பியும் வந்து பின்னாடி போயிருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு மைவி3 கேஸ் முத கோயம்புத்தூர்ல வந்து நாங்க கலெக்டர் மனு கொடுக்குறோம் அப்படின்னு வந்ததனுடைய விளைவுதான் இப்போ வந்து மைவி3க்கு இந்த நிலைமைக்கு வந்தது. நிறைய பணம் போடலான் இருந்தவங்க கூட பேக் அடிச்சது வந்து அந்த சூழ்நிலைக்கு அப்புறம் தான். இப்போ இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா 1-2 பேர் அங்கங்க வந்து பணம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் வந்து கம்ப்ளீட் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் அவங்க வந்து அதே மாதிரி கலெக்டர் ஆபீஸுக்கு போய் நான் மனு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதனுடைய செயல் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மைவி3 நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு 10 படி கீழே இறக்கி விட்டுச்சு. இன்னமும் அது வந்து எங்க அப்பா புதற்குள்ள இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க வெளியே கொண்டு வரதுக்கு அவங்க தெரிஞ்சு பண்றாங்களா? நீங்க சொல்ற மாதிரி யாரோ ஒரு தற்குறி வந்து சொல்லிட்டு இருக்குங்க. அந்த தற்குறி பேச்சை கேட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து இறங்கதான் போறாங்க.
ஏன்னா நம்ம அது வந்து இப்ப என்னன்னா இவர்கள் வந்து நான் பொருளை வித்தேங்கிறாங்க. அந்த கேஸ் கொடுத்த உங்க மேல கேஸ் கொடுக்க வந்தவங்களை இன்டர்வியூ எடுத்த அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க, நாங்க மாசம் மாசம் வருமானம் வாங்கிட்டு இருக்கிறோம், 50,000 வரைக்கும். இவங்க கவுண்டர்ல இவங்க வக்கீல் போய் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து வெறும் மாத்திரை தான் நாங்க வித்துட்டு இருக்கிறோம். கவுண்டர்ல எக்ஸாக்ட் இதுதான் சொல்லியிருக்காங்க. கவுண்டர் இல்லைங்க, அவங்க வந்து பெட்டிஷனர் இல்லைங்க. அவங்க வந்து அவங்களோட வாதத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பெயில் பெட்டிஷன்ல அவங்களோட வாதத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வெறும் மருந்து தான் வித்துட்டு இருக்கிறோம், அந்த மருந்து விக்கிறதுக்கு யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், அவ்வளவுதான் அட்வர்டைஸ் பண்ணிருக்கோம், இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. உங்க ஸ்கீம்ஸ பத்தி சொல்லல, இத்தனை இருக்கிறத பத்தி சொல்லல, நம்ம காசு நான் இப்படி கொடுக்கறது சொல்ல, எதுவுமே சொல்ல. இவங்க போய் எல்லாரும் போய் இல்ல நாங்க ஸ்கீம் இருக்குது, இப்படி இருக்கு, நான் வந்து 1,00,000 ரூபாய் கட்டி மாத்திரை வாங்கி இருக்கிறேன், அதுக்கு வந்து நான் மாசம் 450 வச்சு ஒவ்வொரு நாளும் 450 ரூபாயில இருந்து 1,500 ரூபாய் சம்பாதிக்கிறேன், எல்லாம் A to Z போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதுதான் நீங்க சொன்னது பெர்ஃபெக்டான. என்னன்னா இவங்க வந்து சத்யானந்தத்துக்கு இன்னமும் ஒரு சிரமத்தை ஏற்படுத்துறாங்க. அவர் ஏதோ சொல்லி கூட தப்பி வெளியே வர்றவரு கூட இல்ல நாங்க இப்படித்தான் பண்றோம், சத்யானந்த் இப்படிதான் எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு மீண்டும் சத்யானந்த கொண்டு சிக்கதான் விடுறதுக்கு முயற்சிக்கிறாங்க, சிக்கதான் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு அப்பட்டமா தெரியுது. இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா, KTV அப்படிங்கிற அந்த சேனல்ல கார்த்திக் பிள்ளை அப்படிங்கிறவரு இப்ப வந்து யூடியூப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைவேத்திரிக்கு பாசிட்டிவா வீடியோ போடுற ஆளுங்கள ஒருத்தர் தான் இருக்கிறாரு. சில பேர் வந்து இப்ப ரீசெண்டா அந்த MD வந்து நீங்களும் யூடியூப் ஆரம்பிச்சு சேனல் ஆரம்பிச்சு நீங்களாம் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 5 நாள் 20 நாளைக்கு ஒரு மாசத்துக்குள்ள சில பேர் வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த KTV அப்படிங்கிற அந்த சேனல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா என்ன ஒரு மைவேத்திரி பத்தின செய்தி வந்தாலும் அதை எல்லாமே பாசிட்டிவாவே தான் வந்து மைவேத்திரிக்கு பாசிட்டிவாவும் கோர்ட்டு தீர்ப்பு வந்துச்சு, அந்த 2 பெண்மணிகள் கேஸ் கொடுத்தது அதையும் தப்பா படிக்கிறாரு. இப்போ பெயில் வந்து கிடைக்காதுன்னு சரண்டர் ஆயிருக்கிறாங்க, அது வந்து இவரு கெத்தா போய் சரண்டர் ஆயிருக்கிறாரு, எந்த ஓனர் இப்படி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாரு. அவர் இத்தனை நாள் பதுங்கி இருந்ததும் வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறாரு. அந்த மைவேத்திரியுடைய MD வீடியோ பேசும்போதே நான் கடந்த ஆண்டுகள்லாம் வந்து GST ஃபைல் பண்ண முடியல அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆனா GST ஃபைல் பண்ணாதது பயங்கரமான நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாரு. எதெல்லாம் நெகட்டிவா இருக்கோ எல்லாமே மைவேத்திரி ஆளுகளுக்கு அதையெல்லாம் பாசிட்டிவா ப்ரொமோட் பண்றாரு. அது ஏன் நாங்க வேற யூடியூபர்ஸே இவங்களுக்கு சாதகமா பேசுற, அதாவது நிறைய யூடியூபர்ஸ் இவங்க மெம்பர் யூடியூபர்ஸ் நான் சொல்லிங்க, அதை விட்டுட்டு ஜென்ரலா இப்ப இருக்காங்க பாத்தீங்களா, ஜென்ரலா இருந்து யூடியூபர்ஸ் ஒரே ஒருத்தர் கூட இவங்களுக்கு சாதகமா பேசல. சாதகமா பேசுற ஒரே ஹோப் இவங்களுக்கு யாருன்னு பார்த்தா இந்த தற்கூரியோட சேனல் தான் வந்து அது வந்து பேசுறாங்க. அதனால போய் பேசுறாங்க. அந்த தற்கூரிக்கே ஒன்னும் தெரியாது ஓகேங்களா, தற்கூரிக்கு ஒன்னும் கான்டாக்டும் இல்ல, ஒண்ணுமே தெரியாது. தற்கூரி வந்து இமேஜின் பண்ணிக்கிறாரு, அதாவது இமேஜின் இப்போ ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பாரு. என்னன்னு சொல்லியிருப்பாரு, நான் ஏதோ கார்ல போயிட்டு இருந்தேனுங்களா, கார்ல போயிட்டு இருந்தோடனே வந்து 100 நாள் வேலை திட்டம் பெண்களை பார்த்தனுங்களா, என்னடா இது போன் நோண்டிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் கேட்கணும். இது மாதிரி நாங்க விளம்பரம் பார்த்து காசு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அதை பார்த்துட்டு வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தனுங்களா. அந்த தற்கூரி எந்த வீடியோலயும் அது மாதிரி சொல்லுங்க. அப்புறம் இந்த 2,000 ரூபாய் கோடிக்கு அந்த தற்கூரி வந்து என்ன சொல்றாருன்னா, 1,00,000 பேர் இருக்கிறாங்க, அந்த 10,000 முதல் 10,000 பேர் வந்து 1,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க, 2வது 10,000 பேர் வந்து 900 கோடிக்கு சம்பாதிச்சிருக்காங்க, 3வது 10,000 பேர் 800 கோடி சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த தற்கூரி வந்து கனவுல ஏதோ பாத்துட்டானா என்னன்னு சொல்ல தெரியல, அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி அந்த தற்கூரி வந்து சொல்லிட்டு இருக்கான். 3 வாய்ப்பு தான். ஒண்ணு என்ன அப்படின்னாங்க, இந்த ஆள் வந்து பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, இல்ல இந்த ஆள் வந்து கற்பனை உலகத்துல சரி ஏதோ ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும், இல்ல 3வது பாத்தீங்கன்னா மனநோய், அதாவது இந்த மாதிரி வந்து அவருக்கா தோண ஆரம்பிச்சிருக்கும், நான் இப்படி சொல்ற மாதிரி அந்த மாதிரி தோணி அது சொல்றாருன்னு நான் நினைக்கிறேங்க. அந்த ஸ்ரீமதி கேஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா அது நிறைய அதுல முன்னுக்கு பிறனா அந்த பொண்ணுடைய அம்மா பத்தி ரொம்ப கஷ்டங்க. இப்ப நான் எனக்கு என்ன மனசு ரொம்ப கஷ்டம்னா, இந்த கேஸ் என்னவோ இருக்கட்டும், கேஸ் வந்து என்ன தப்பா இருக்கட்டும், இது வந்து அந்த கேஸ்ல வந்து அந்த அம்மா அந்த ஸ்ரீமதியோட வந்து அம்மாவை வந்து
செல்வி அக்கா பாத்தீங்கன்னா ப்ராஸ்டியூட்டுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ம், இதெல்லாம் யாரு ஏத்துக்குவா? ஒண்ணு. ம், இரண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரிட் பெட்டிஷன், இப்ப பாதிக்கப்பட்டவர்கள் வந்து 2 பேர் வந்து ரிட் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த ம், பாதிக்கப்பட்டவர்களை வந்து இல்லீகல் அஃபேர், அந்த ஒரு வயசான ஒரு ஐயா இருக்காங்க, அவருக்கு ஒரு இல்லீகல் அஃபேர் அந்த handicraft அவரு. அவருக்கு கூட இல்லீகல் அஃபேர் பேசுறாருங்க. ம், என்னத்துல பேசுறாரு? என்ன வந்து ஃப்ராடு அது இதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து எங்க போய் முடியும்னு தெரியல. நான் இன்னைக்கு வந்து டிஃபமேஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். இப்ப வந்து ஒரு அவதூறு வழக்கு அப்படிங்கிறது என்ன நடக்கும்னா, முதல்ல ஒரு நோட்டீஸ் அனுப்பணும், ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். லீகல் நோட்டீஸ் அவங்க ரிப்ளை பண்ணணும். அவங்க ரிப்ளை பண்ணல அப்படின்னா, ரிப்ளை பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, நம்ம 15 நாள் கழிச்சு நம்ம கேஸ் போடலாம். ஓகேங்களாங்க. ஒருவேளை நான் நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஒரு எனக்கு ரிப்ளை நோட்டீஸ் அனுப்புறாங்க, அது வந்து எனக்கு ஓகே இது சரின்னு படுது அப்படின்னா நான் விட்டுறலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நான் இப்போ போர் முரசுக்கு வந்து அவங்க போட்டப்பவே வந்து லீகல் நோட்டீஸ் வந்து என் தரப்புல ஒன்னும், எங்க கட்சி பாமக தரப்புல இருந்தும் நாங்க வந்து ஒண்ணு அனுப்பிச்சிருந்தோம். இப்ப அது 15 நாளைக்கு ரிப்ளை இல்ல. இப்ப டிஃபமேஷன் கேஸ் வந்து நாளைக்கு போடுறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ கார்த்திக் பிள்ளைக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு 4 o'clock 4 மணிக்கு வந்து கார்த்திக் பிள்ளைக்கு வந்து டிஃபமேஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டாச்சுங்க. இனி 15 நாள்ல நானும் ஒரு கேஸ் போடுவேன், பாமகவும் கட்சியும் வந்து ஒரு கேஸ் போடும். ஓகேங்களா? அதுல கோர்ட்ல வந்து இந்த கதை சுத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த தற்கொலை, அது வந்து அங்க வந்து பண்ண முடியாது. அப்ப தெரியும் யார் உண்மை பேசுறா அப்படிங்கிறது வந்து அப்ப தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி அப்போ வந்து அந்த மை வித்தியாசம் முடிஞ்சிடும். ஆனா இது ஒரு 4-5 மாசத்துல உறுதியா இந்த தற்கொலை வந்து கோர்ட்ல வந்து நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். இப்ப எல்லா வீடியோலயுமே, அதாவது நம்ம ஒரு கருத்தை பதிவிடுறதுங்கிறது சபை நாகரிகம் இருக்கு. ஆனா அவர் எல்லா வீடியோலயுமே வந்து நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒவ்வொரு நாளும் அந்த ஒருமையில பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அது ஸ்ரீமதி கேஸ்ல, ஸ்ரீமதி கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, அவங்க செல்வி அக்கா வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு எஃப்ஐஆர் ஆயிருக்கு. ஓகேங்களாங்க. அவர் நினைச்சிட்டாரு இதுல எல்லாம் தப்பிச்சுனால எதுவுமே நம்ம பண்ண முடியாது, நம்மள வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து கண்டிப்பா இந்த கேஸ்ல வந்து நம்ம எங்க எடுக்கணுமோ அது எடுத்து நம்ம சட்ட ரீதி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ கோர்ட்ல அது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க பார்க்கதான் போறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதெல்லாம் செட்டில் ஆயிரும். இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டார். யாராச்சும் ஒருத்தர் ஒரு லெசன் டீச் பண்ணோம், அது கண்டிப்பா நானும் பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பா உறுதியா பண்ணுவோம். இப்போ மைவி3 அடுத்து என்ன ஆகும்? அது வந்து அப்படியே இப்போ வந்து என்ன, இவரு இப்போ பெயில் கிடைக்காம உள்ள போயிட்டாரு. ஜெனரலாவே இது மாதிரியான பெயில் ஹியரிங் இருக்குதுங்க. அதுல வந்து என்னன்னா நாளைக்கு இன்னைக்கு வந்து பாய்காட் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு இருக்கான்னு நான் பாக்கணும், இருக்குமா இருக்குங்க. அது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வந்து கஸ்டடி கேட்பாங்க. அதாவது EOW வந்து கஸ்டடி எடுப்பாங்க. ஓகேங்க, விசாரணைக்கு கஸ்டடி கேட்பாங்க. அப்போ உறுதியா கஸ்டடி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அங்க வந்து நிறைய விசாரணை நடக்கும். அதே சமயத்துல EOW வந்து இப்ப வெளியே இன்வெஸ்டிகேஷன் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஏற்கனவே முகாந்திரம் இருந்தனாலதான் கேஸ் போடப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து அந்த சிசிபி விசாரிச்சுட்டு எங்க லிமிட்டுக்கு மேல வருது அப்படிங்கறதுனாலதான் டிஜிபிக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. டிஜிபி வந்து EOW பண்ணிருக்காங்க. EOW இப்போ ஸ்டார்டிங் அந்த பெயில் கவுண்டர்லயே பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வந்து சப்மிஷன்ஸ், அதாவது ரெஸ்பாண்டன்ட் கவர்மெண்ட் வக்கீலோட சப்மிஷன்ஸ், அதாவது சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு அப்ப எனக்கு புரியுது இந்த கேஸ்ல வந்து உண்மைகள், அதாவது ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் நான் பாத்துட்டேன், இந்த கேஸோட உண்மைகள் பாத்துட்டேன். கண்டிப்பா மெனி டெபாசிட்டர்ஸ் ஆர் சீட்டட்னு வந்து நீதிபதி அவர்களே, மாண்புமிகு நீதிபதி அவர்களே வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களே அந்த கன்க்ளூஷனுக்கு போயிட்டாங்க. இனி அடுத்த ஸ்டெப் வந்து இன்னும் விசாரணை நடக்கும்போது நம்ம 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 இந்த மைவித்தியா மெம்பர்ஸ் வர இன்னைக்கு போய் சொல்லிட்டாங்க இல்லைங்க, ஆமா நான் 1 லட்சம் ரூபாய் கட்டி மாத்திரை வாங்கி எல்லாம் இந்த மாதிரி இப்படி பிளான் இருக்கு, ஸ்கீம் இருக்கு, எல்லாம் சொல்லிட்டாங்க இல்லைங்க. என்ன எப்படி பண்ண முடியுமோ வந்து நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்கிற மாதிரி அவங்களே பண்ணிட்டாங்க. அவங்களே அவங்க எம்டிக்கு சூனி வச்சுட்டாங்க. அதுதான் வந்து இப்ப நடந்திருக்குதுங்க. அது நாளைக்கு நீங்க பாப்பீங்க பாருங்க. இது கஸ்டடி எடுப்பாங்க, இது பாப்பாங்க. நாங்க வந்து இது ஸ்பீட் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு ரெட்டு போடுவோம். அதுல நாங்க இதெல்லாம் கொண்டு போய் சேர்ப்போம். இவங்க வந்து
இப்படி ஒருத்தர் வந்து ஏவி விட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு போகுது. அதாவது புகார் கொடுக்கறவங்களோட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு போகுது. சோ அதனால பெயில் விடக்கூடாதுன்ட்டு இன்னும் 4 ஸ்டெப் வந்து இவங்க பின்னாடி போறாங்க. அவ்வளவுதாங்க. ஏன்னா இப்போ ஒரே ஒரு அடுத்த கேள்வி, இப்போ இது எவ்வளவு சீக்கிரமா முடியும்? ஏன்னா பணம் சம்பாதிச்சவங்க அவங்களுக்கு கவலை இல்ல. இன்னைக்கு நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்கணும். நீங்க ஆன்லைன்ல இன்னைக்கு புகார் எல்லாம் யாரெல்லாம் புகார் போட்டிருக்காங்களோ, இன்னைக்கு அந்த லேடி ஒண்ணு பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, 1,00,000 ரூபா கட்டி நான் 54,000 ரூபாய் எடுத்துட்டு இருக்கேன்னா இவங்களும் ஒரு அப்ளைனர். இவங்களுக்கு கீழே அந்த 7 பேரு சேர்த்தனாலதான் இவங்க 54,000 ரூபாய் எடுக்கிறாங்க. இவங்க ஒரு அப்ளைனர். ஒரு பொண்ணு திருச்சியில வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு, அதோட போய் பாருங்க, அதுவும் ஒரு அப்ளைனர். முதல் வாக்கியமே என்னன்னு வருதுங்க, நான் 3 வருடங்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க 3 வருடமா பயணித்துட்டு இருக்கீங்கனாவே நீங்க அப்ளைனரா தான் இருப்பீங்க. அப்ளைனர் தான். சோ இன்னைக்கு புகார் கொடுத்த அத்துணை பேரும் அப்ளைனர்ஸ். விரைவு இதோட மிகப்பெரிய கூட்டம் பாதிக்கப்பட்டவர்கள் கூடிய சீக்கிரம் இதே மாதிரி இன்னைக்கு 25 பேர் பாத்தீங்க இல்லைங்க, அன்னைக்கு 250 பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருப்பாங்க வந்து புகார் கொடுக்கறது பாதிக்கப்பட்டவர்கள் இருக்க போறாங்க. அது நீங்க பார்க்க போறீங்க. இது வந்து அப்ளைனர்ஸ், வெறும் அப்ளைனர்ஸ். புரியுது. நீங்க சொல்ற மாதிரி அப்ளைனரும் இதுல வந்து ஒரு இன்வெஸ்டரா அவங்களும் வந்து ஒரு மோசடி லிஸ்ட்ல வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. இவங்க வந்து என்னன்னா, நம்ம சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க இந்த சட்டம், இந்த பட்ஜ் ஆக்ட்ல நீங்க 1,00,000 ரூபாய் கட்டி இருக்கீங்க, கட்டி நீங்க 10,00,000 ரூபாய் ராங்ஃபுல் கெயின் அப்படின்னா செக்ஷன் 18F என்ன சொல்லுங்க, நீங்க ராங்ஃபுல் கெயின் எவ்வளவு வாங்கிதான் அதை கோர்ட்ல கொண்டு போய் கட்டணும். நம்ம இப்ப இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு இல்லைங்க, அந்த மாதிரி போய் கட்டுற சொல்ல கண்டிப்பா வரும். அது அவங்க இல்லைன்னா கூட நம்ம பண்ணிடுவோம். நம்ம வந்து இன்டர்வியூ பெட்டிஷன் எல்லாம் போட்டு நம்ம கண்டிப்பா இவங்களை எல்லாம் வந்து கொண்டு போய் கோர்ட்ல கட்ட வைப்போங்க. இப்போ ரீசெண்டா பணம் போட்டு பணத்தை 1 ரூபாயோ இல்ல கொஞ்சம் 2 மாசம் 1 மாசம் பணம் வாங்கியவங்க பணத்தை இழந்திருக்கிறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, எனக்கு இதுக்கு லாபம் எல்லாம் வேண்டாம், நான் போட்ட காசு எனக்கு பாத்தீங்களாங்க, எனக்கு வந்து போட்ட காசு நீங்க எனக்கு இந்த 5 மாசத்துல கொடுக்கணும், நான் போட்ட காசை கொடுங்க. எத்தனை பேர் சொல்றாங்க பாருங்க. அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாங்க விரைவில், ரொம்ப ரொம்ப கூடிய விரைவில். நீங்க பாருங்க. இன்னும் ஒரே ஒண்ணுங்க, இப்ப என்னன்னா, இப்போ ஜிஎம்ஆர் அப்படிங்கறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருடைய கேள்வி என்னன்னா, அசோக் ஏன் மைவி3 மட்டுமே போக்கஸ் பண்றாரு, ஜிஎம்ஆர் இருக்கு, மத்த போர்ட்காட்டுன்னு ஒரு நிறுவனம் எல்லாம் இருக்கு, அந்த மக்கள் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? நம்ம அதே கேள்விகள், இத்தனை மோசடி ஆப் இருக்கு, ஏன் நீங்க மட்டும் இந்த மோசடிக்கு போனீங்க நம்ம கேள்வி கேட்கலாம். இல்லைங்க, இது இப்போ ஒரு கேஸ் எடுத்து நடத்துறதுக்கே இத்தனை இது இருக்குங்க. அப்போ ஒரு மனுஷனாலேயே எல்லா வழக்கையும் பார்க்க முடியும்னா எதுக்கு இத்தனை வழக்கறிஞர்? ஒரே ஒரு வழக்கறிஞர் போட்டுக்கலாம். இல்ல எதுக்கு நமக்கு ஒரு டாக்டர்னாலேயே எல்லாத்தோட நோயும் காப்பாற்ற முடியும்னா எதுக்கு இத்தனை டாக்டர்? டாக்டரே வகைகள் இருக்கு. ஒரு டாக்டர்னாலேயே எல்லா நோயும் தீர்க்க முடியும்னா எதுக்கு அந்த வகைகள்? விதவிதமான டாக்டர், கண்ணுக்கு ஒரு டாக்டர் இருக்கா, கைக்கு ஒரு டாக்டர் இருக்கா, எலும்புக்கு ஒரு டாக்டர் இருக்கா, பல்லுக்கு ஒரு டாக்டர் இருக்கா, எதுக்கு இது கிடையாதுங்க. நம்ம ஒரு வழக்கு எடுத்தோம்னா அதுலயே எவ்வளவு ஃபாலோ அப் இருக்குது பாருங்க. எத்தனை நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கு, எத்தனை பண்ண வேண்டியது இருக்கும். அது மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நான் வந்து வேற எந்த மோசடியுமே நம்ம எடுத்து நம்ம பண்ணல அப்படின்னா அது தப்பு. இதுக்கு முன்னாடி நம்ம 10 மோசடி எடுத்து வெளியே வந்துருக்கோம். அதெல்லாம் இவங்க பார்க்காம சும்மா உளறிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெருசா அதெல்லாம் கண்டுக்கூடாது. ஆதங்கத்துக்கு பேசிட்டு இருக்காங்க, கண்டுக்கூடாது. இன்னும் பாத்தீங்கன்னா, இப்போ ஜிஎம்ஆர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த இவருக்கு பெட்டிஷன், அதாவது இவருடைய பெயில் கேன்சல் ஆயிடுச்சுன்னு உடனே இந்த ஜிஎம்ஆர் நிறுவனம் அன்னைக்குதான் அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க, அவங்க வந்து அப்ஸ்டாண்ட் ஆகுறாங்க. அதே மாதிரி போர்காட்டு நிறுவனமும் அப்ஸ்டாண்ட் ஆகுறாங்க. இப்ப பார்த்தா அடுத்தடுத்து இன்னதான் வேற வெளியே வருமானு தெரியல. இதுல பாக்கும்போது நமக்கு என்ன ஒரு ஆதங்கம், மனசுக்கு வருத்தம் ஏற்படுதுன்னா, இவங்க ஏமாத்தாத தொழில வச்சிருக்காங்க சரி, ஆனா இவங்க ஏன் ஏமாறதையே ஒரு தொழில் வச்சிருக்கிற மாதிரி. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னொரு சைடு யோசிக்கணும். நீங்க வந்து யோசிச்சு பாருங்க, எத்தனை முடியும், எத்தனை விழிப்புணர்வு கொடுத்தாச்சு, எத்தனை மோசடி பார்த்தாச்சு, எத்தனை படங்கள் வந்தாச்சு, எத்தனை செய்திகள் வந்தாச்சு, ஆனா ஏமாந்துட்டே தானே இருக்கிறாங்க. போய் விழுந்துட்டே இருக்காங்க இல்லைங்க. போலீஸ குறை சொல்லி என்ன பிரயோஜனங்க? எத்தனை என்னதான் பண்ண முடியுங்க? என்னதான் பண்ண முடியும்? பர்சனலா போய் இடத்துல கமிட் ஆகிறதுக்கு போலீஸ் என்ன பண்ண முடியுங்க? என்ன சொன்னாலும் இன்னும் 10 கம்பெனி வரும், அதுலயும் அப்படிங்கறத நமக்கு தோணுது.
சரிங்க பிரதர், நன்றிங்க நீங்க உங்க Okay. கேள்விகள் கேட்டதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ சார். நல்ல நல்ல வீடியோ போடுங்க, நிறைய கண்டிப்பா. எக்ஸ்போஸ் பண்ணுங்க, விழிப்புணர்வு கண்டிப்பா. கொடுங்க. ஓகே, கண்டிப்பா ஒரு முறை நாம இன்னும் ஒரு எல்லா டைமுமே போன் இன்டர்வியூ தான் நம்மளுக்கு போகுது. ஒரு தடவை அட்லீஸ்ட் வந்து ஒரு வெர்ச்சுவல் இன்டர்வியூவா நம்ம வந்து ஒரு ட்ரை கண்டிப்பா பண்ணுவோம். பண்ணலாங்க, கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாங்க. பண்ணுவோம். வாய்ப்பு இருந்தா நம்ம நேர்ல சந்திச்சு நம்ம நிறைய பேசுவோம். ஓகே ஓகே, ஷோராங்க ஷோராங்க. நன்றி. தேங்க்யூ அசோக். தேங்க்யூ. ஓகே, நன்றி.